மயிலாடுதுறை சின்னக்கடை வீதியில் மயிலாடுதுறை சட்டமன்ற தொகுதி பாமக வேட்பாளர் சித்தமல்லி பழனிசாமியை ஆதரித்து மூவேந்தர் முன்னேற்றக் கழகம் தலைவர் ஸ்ரீதர் வாண்டையார் பிரச்சாரம் செய்தார். மாம்பழம் சின்னத்திற்கு வாக்கு கேட்டு அவர் பேசுகையில், ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று நானும் அன்புமணியும் சிதம்பரத்தில் மிகப்பெரிய கூட்டத்தை நடத்தினோம். மூவேந்தர் முன்னேற்றக் கழகம் செல்வாக்காக இருக்கக்கூடிய மயிலாடுதுறை, காட்டுமன்னார்குடி, ஜெயங்குண்டப்பட்டினம், விருத்தாச்சலம் ஆகிய 4 இடங்களில் பாமகவினர் போட்டியிடுகின்றனர். விருத்தாச்சலத்தில் போட்டியிடும் பிரேமலதாவை பினிஷ் பண்ணிவிடுவோம். கறவை மாடு வாங்கிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு ஏமாத்திட்டு போனவங்க திரும்பி அந்த பக்கமே வரல. இப்ப 250 கோடி 10 சீட்டு வாங்கியிருக்காங்க. நான் சீட்டு கேட்டேன், முன்னாடியே தரேன்னு சொல்லி திமுக ஏமாற்றிவிட்டது. ஓபிஎஸ், பிரேமலதா போன்றவர்கள் திமுகவை கரையேற்றுவாங்கன்னு நம்புகிறார்கள். மூவேந்தர் முன்னேற்ற கழகத்தை நம்பாமல் கண்டவர்களை நம்பி வீணா போய் தோத்து போக போறாங்க. பாஜக அருமையான கூட்டணி அமைத்துள்ளது. கள்ளக்குறிச்சி, சின்னசேலம், கடலூர், மயிலாடுதுறை, தஞ்சை, நாகை போன்ற மாவட்டங்களில் முக்குளத்தோறும் வன்னியர்களும் சேர்ந்து வாழ்கிறார்கள். இந்த பக்கமெல்லாம் நாம் வெற்றி பெறுவோம். எங்களை புறக்கணித்தவர்களை பழிவாங்க வேண்டும் என்பதற்காகவே மூவேந்தர் முன்னேற்ற கழகத்தினர் கூட்டணி வெற்றி பெறுவதற்காக கடுமையாக உழைப்பதை பார்ப்பதற்கு மகிழ்ச்சியாக உள்ளது. மயிலாடுதுறை தொகுதியில் காங்கிரஸ் வெளியூரிலிருந்து வேட்பாளர்களை நிறுத்துகிறது. நாம் எங்கே போய் அவரை தேடுவது? ஆனால் பாமக வேட்பாளர் மண்ணின் மைந்தர். நமக்காக என்ன உதவி வேண்டுமானாலும் செய்வார். மயிலாடுதுறையில் புதிய பேருந்து நிலையம் கட்டப்பட்டுள்ளது. ஆனால் சாலை வசதி செய்து தரப்படவில்லை. தலைஞாயிறு கூட்டுறவு சர்க்கரை ஆலையை 5 ஆண்டு கால திமுக ஆட்சியில் திறக்க நடவடிக்கை எடுக்கவில்லை. மயிலாடுதுறை மாவட்டத்தை தந்து ஆட்சியர் அலுவலகம், எஸ்பி அலுவலகம் எடப்பாடி கொண்டு வந்தார். எடப்பாடி ஆட்சி நீடித்திருந்தால் மயிலாடுதுறை நவீன மருத்துவமனை கட்டிக் கொடுத்திருப்பார். அனைத்து திட்டங்களும் நிறைவேற்ற வேண்டும் என்றால் மயிலாடுதுறையில் மாம்பழம் சின்னத்திற்கு பொதுமக்கள் வாக்களிக்க வேண்டும். திமுக வேட்பாளர்களை ஊருக்குள்ளே விடாமல் பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர். மயிலாடுதுறை திமுக மாவட்ட செயலாளர் வாக்கு கேட்டு போக முடியவில்லை. எதிர்ப்பாக உள்ளது. அதிமுக கூட்டணிக்கு நல்ல வரவேற்பு உள்ளது என்றார். வன்னியர்களும் சேர்ந்து வாழ்கின்றோம். இந்த வன்னியர்களும் முக்குளத்தோரும் சேர்ந்து வாழ்கின்ற பகுதிகள் எல்லாம் மிக வலுவாக ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்படியே அடிச்சுட்டு ஸ்வீட் தான் இந்த பக்கம்லாம் நம்ம அப்படியே ஜெயிச்சிருவோம். கடலூர் ஜெயிச்சிருவோம், நம்ம அதே மாதிரி குறிஞ்சிப்பாடி ஜெயிச்சிருவோம், சிதம்பரம் ஜெயிச்சிருவோம், காட்டுமன்னார்குடி, சீர்காழி, மயிலாடுதுறை, பூம்புகார், வேதாந்தியம், இதெல்லாம் இந்த தொகுதி பூரா நம்ம அதிமுக கூட்டணி தான் அடிச்சுட்டு அலையாட்டம் அடிச்சுட்டு வர போற ஜெயிக்க போற தொகுதிகளாக மாறிவிட்டது. ஆக நம்முடைய கூட்டணி நல்ல வலுவான கூட்டணி. அது மூவேந்தர் முன்னேற்ற கழகம் மிக மிக துடிப்பாக சுறுசுறுப்பாக அருமையாக பணியாற்றுகின்றார். நம்முடைய இயக்கத்தை சார்ந்தவர்களும் அதுவும் உங்களை போல நம் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அத்தனை பேருமே எனக்கு சீட் கொடுக்கவில்லை, எனக்கு ஆதரவு தர வேண்டும், இவர்களை பழிவாங்க வேண்டும் என்பதற்காகவே எல்லோரும் கங்கணம் கட்டிக்கொண்டு மிக கடுமையாக நம்முடைய இயக்கம் வெற்றி பெறுவதற்காக, நம்முடைய கூட்டணி வெற்றி பெறுவதற்காக அத்தனை பேரும் உழைத்துக் கொண்டிருப்பது பார்ப்பதற்கு எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கின்றது. போன மாதிரி திமுக கூட்டணியில திமுக அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில் சொன்னாங்க, நாங்கள் வெற்றி பெற்றோம் என்றால் நாங்கள் தலைஞாயிறு சுகர் ஃபேக்டரி திறக்கிறேன்னு சொன்னாங்க. ஆனா 5 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இன்னும் அதுக்கான எந்த விதமான நடவடிக்கையும் அவங்க எடுக்கவில்லை. ஆனா நம்முடைய அன்பு சகோதரர்கள் கண்டிப்பாக தலைஞாயிறு சுகர் ஃபேக்டரியை திரும்பி மீண்டும் திறப்பதற்கு எல்லா முயற்சியும் எடுத்து அவர் கண்டிப்பாக நமக்கு செய்து கொடுப்பார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.